ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் கார்த்திக். நாம் இப்போது ஜெய்ப்பூரில் இருக்கோம். ஜெய்ப்பூரில் இருக்கிற அம்பர் பேலஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பல அதிசயங்களை நிறைந்தது தான் அம்பர் பேலஸ். நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. நாம் இப்போது ஜெய்ப்பூர் சிட்டிக்குள்ளேருந்து போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக அம்பர் பேலஸ் ஜெய்ப்பூர்லேருந்து அவுட்டரில் ஒரு 11 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா ஆரவல்லி மலைத்தொடர் அடிவாரத்தில் தான் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்கும். அங்கே சின்ன கிராமம் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே டெல்லி நேஷ்னல் ஹைவே வந்துடும். அது உள்ளே போனோன்னா இந்த இடத்துல மலைக்கு மேலே தான் இந்த ஆம்பர் ஃபோர்ட் கட்டியிருக்காங்க. இதுதான் ஆம்பர் ஃபோர்ட். கீழே வந்து பார்க்கும்போது தெரிய வியூ. இது மேலே போய் பார்க்குறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்குது. அதாவது ஒன்று நடந்து போகலாம், அடுத்து வந்து நம்ம காரில் போனால் தான் காரில் போகலாம், இல்லைனா அதுக்கப்புறம் இந்த யானை மேலே ராஜா மாதிரி போகலாம். இந்த யானை மேலே போகிறதுக்கு என்ன காசுன்னு பார்த்தோன்னா 2 பேருக்கு 2500 சார்ஜ் பண்ணுவாங்க. அதாவது ஒரு யானை மேலே 2 பேர் தான் யாரோ ஏற்றுவாங்க. அதோட சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா 2500. மேலே ஏறுறதுக்கு மட்டும்தான், கீழே இறங்குறது கிடையாது. மேலே எடுத்துகிட்டு போய் அந்த கோட்டைக்கு உள்ளே நம்மளை இறக்கி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கோட்டையை சுற்றி பார்த்துட்டு கீழே நடந்து வரலாம், இல்லைனா வண்டி இருந்தால் வண்டி எடுத்தோம்னா வண்டியிலேயே வந்துடலாம். நாம் இப்போது காரில் தான் போகிறோம். நம்ம போகும்போது அது கோட்டைக்கு பேக் சைடில் தான் ரோடு இருக்குது, வழி இருக்குது. அந்த வழியாக போகிறோம். போகிற வழியில் இருக்கிற இந்த ஒரு குளம், இது பெரிய ஒரு குளம். அதாவது இதை பார்த்தா கிணறா குளமான்னு தெரில ஃபஸ்ட்டு. ஏன்னா இங்கே இருக்கவங்களாம் இதை கிணறுன்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் பெருசாக இருந்தால் அது குளம் தானே, கிணறு சின்னதாக தான் இருக்கும். பட் நம்ம இதை கிணறுனே சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு கோயிலும் இருக்குது, ஒரு கிணறும் இருக்குது. கீழே இறங்கி போய் நீர் எடுக்கிறதுக்கு இருக்குது. அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் ஈவினிங் வந்தாங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து இங்கே நடக்கிற கலை நிகழ்ச்சிகள்லாம் பார்த்துட்டு ஓய்வெடுப்பாங்க போல் இருக்குது. அதுக்கான மண்டபமும் உள்ளே இருக்குது. அதாவது வெயில் ஜாஸ்தியாக இருக்கும்போது இந்த கூல்னஸ் தண்ணிக்கிட்ட வந்தோம்னா கூலாக இருக்கும்னு சொல்லிட்டு வருவாங்க போல் இருக்குது. நல்லா இருக்காது. ஆனால் உள்ளே யாரையும் இறங்க அலோவ் பண்ணலை. வெளிலும் சுற்றி பார்க்கலாம். இது போகிற வழியில் இருக்குது. இதுக்கப்புறம் அப்படியே பின்பக்கம் அந்த மலை மேலே ஏறி போகிறதுக்கு ஒரு பாதையும் இருக்குது. காரில் போகிறதுக்கு டோல்கேட் அங்கே ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு 50 ரூபா சார்ஜ் வாங்குவாங்க. வாங்கிட்டு மேலே அலோவ் பண்ணுவாங்க. அந்த இடத்துல கைட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, நம்மளை கூட்டிட்டு போய் கைட் சுற்றி காட்டுறதுக்கு. அந்த வழியாக போனோம்னா இந்த பின்பக்கம் இந்த மலைத்தொடர், இந்த ஆரவல்லி மலைத்தொடர், இதை பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து இந்த மலைத்தொடரில் 3 கோட்டைகள் இருக்குது. அதாவது ஒன்று அம்பர் ஃபோர்ட்டு, அடுத்து வந்து ஜெய்கார் ஃபோர்ட்டு, அடுத்து வந்து நகர்கார் ஃபோர்ட்டு. அதாவது 3 கோட்டைகள் இருக்குது. அந்த 3 கோட்டைகளுக்குமே போகிறதுக்கு இங்கேருந்து சுரங்கப்பாதை வழி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கேருந்து ஜெய்கர் ஃபோர்ட்டுக்கு சுரங்கப்பாதை இருக்கும். அதாவது அது வந்து இதோட கொஞ்சம் 400 மீட்டர் உயரத்தில் இருக்கும். அந்த கோட்டையில் தான் வந்து இராணுவ தளவாடங்கள்லாம் செய்வாங்க. அங்கே தான் பாதுகாப்பாக இருப்பாங்களாம். இது கீழே தான் வந்து அந்த சின்ன அந்த கிராமங்கள் இருக்குது. அதாவது முதல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து மீனான்ற பழங்குடி மக்கள்லாம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்தால் இந்த இடத்த கைப்பற்றி கச்வா ராஜவம்சத்தினர் வந்து ராஜபுத்தர் வந்து கோட்டையை கட்டி டெவலப் பண்ணாங்க. இது தெரிஞ்சு பார்த்திங்களா, அதுதான் வந்து ஜெய்கார் ஃபோர்ட்டோட கெனால் ஃபேக்ட்ரி. அதாவது பீரங்கி தொழிற்சாலை அங்கே தான் இருக்குது உண்மையாகவே. இந்த கோட்டையை சுற்றி மலைகள் இருக்குது பார்த்திங்கன்னா. இந்த மலை மேலே கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டருக்கு ஒரு செவுறு கட்டி வச்சுருப்பாங்க பாதுகாப்புக்கு. அங்கங்கே செவுறு கட்டி வச்சுருப்பாங்க. அங்கங்கே நிலைகள் இருக்கும். அங்கங்கே இராணுவ வீரர்கள் இருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயே சங்கோஜி மொழியில் பேசிப்பாங்களாம். ஒரு சிக்னல் கொடுப்பாங்களாம், யாராவது வராங்க பாதுகாப்புக்கு யாருக்கான்னு சொல்லிட்டு. சுற்றி பார்த்தோன்னா பெருசாக தெரியும் இந்த மதில். அதாவது நம்ம கிரேட் ஃபால் ஆஃப் சைனான்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த கோட்டைக்கு இருக்குது. இது வந்து உலகத்தில் 3வது பெரிய மதில்னு சொல்கிறாங்க. நாம் இப்போது இந்த வழியாக போகிறோம். இது வந்து மக்கள்லாம் வந்து கோட்டைக்குள்ளே வர வழி. சந்தன் போல், அதாவது நிலாவாசல்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக 3 கேட்டுன்னு போட்டிருக்காங்க. இது அதே மாதிரி யானைகள் வர்றது வந்து சூரிய கேட்டு ஃப்ரண்டில் இருக்கும். அதுதான் மெயின் கேட். அது வழியாக யானைகள்லாம் வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த யானைகள் வந்துட்டுருக்கு பார்த்திங்களா. அது கோட்டைக்கு முன்புறம் வந்து சருவான பாதைகள் இருக்கும். அந்த பாதையில் யானைகள்லாம் ஏறி வந்து இங்கே இறக்கி விட்ருவாங்க. அந்த யானைகள் போகிறது நான் காட்டுறேன் உங்களுக்கு. யானை மேலே வர்றதே ரொம்ப அழகாக தான் இருக்குது. அது ஆடி அசைஞ்சு வர்றதே பார்த்தாலே ரொம்ப ஒரு இதுவாக தான் இருக்குது. பட் 2500 ரொம்ப ஜாஸ்தின்னு நாங்கள் யானை மேலே போகல. நாங்கள் கேபில் வந்தோன்றதால கேபில் போனோம். ஆக்சுவலாக நான் வந்து இந்த கோட்டையை வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு 2 வாட்டி போயிட்டு வந்தேன். ஃபஸ்ட் வாட்டி போகும்போது சரியாக எடுக்க முடியல. நான் பாதியிலே வந்துட்டோம். சரியாக பார்க்க முடியல. நிறைய இடத்த கவர் பண்ண வந்துட்டோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 6 months கழித்து போய் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துட்டு தான் அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். அதாவது 2 times இந்த ராஜஸ்தான் அண்ட் டெல்லி ட்ரிப்லாம் வந்து 2 வாட்டி போய் எடுத்ததால் தான் நான் லேட்டாக வீடியோ போஸ்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வேலை கொஞ்சம், அதனால் லேட் ஆகிடுச்சு இந்த வீடியோ போடுறதுக்கு. 2வது வாட்டி போகும்போது அந்த யானைகள் கிடச்சிது. இது மாதிரி யானைகள் மேலே நான் ஃபஸ்ட் வாட்டி போகும்போது யானைகள்லாம் அலோவ் பண்ணலை. இன்றைக்கி யாரோ மினிஸ்டர்ஸ் வரான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. அதனால் அவசரமாக பார்த்துட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 6 months கழித்து நாங்கள் போய் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணோம். யானைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து நிற்கிது எல்லாமே. இது வந்து ஃபஸ்ட்டு லெவல். இங்கே தான் இது உள்ளே வந்து தான் நீங்கள் டிக்கெட்லாம் வாங்கணும். அதாவது இந்தியன்ஸுக்கு வந்து 100 ரூபா டிக்கெட்டு, ஃபாரினர்ஸ்க்கு வந்து 550 ரூபாவோ 600 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க டிக்கெட் கவுண்டரில். டிக்கெட் வாங்கணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து அடுத்த ஸ்டெப் போகும்போது ஒரு படிக்கட்டு இருக்கும். அது மேலே ஏறி போனோன்னா ஷீலாதேவி டெம்பிள் ஃபஸ்ட்டு. இதுதான். அதாவது வந்து இது வந்து ராஜா மான்சிங் வந்து
வங்காளதேசத்தில் போய் ஒரு அரசரை போர்க்கொண்டு ஜெயிச்சது நினைவாக அங்கேருந்து கொண்டு வந்த பவானி அம்மனோட சிலை தான் இந்த கோயிலுக்குள்ளே இருக்குது. இது கோயிலுக்குள்ளே இருக்கிற சிலை. இந்த கோயில் அங்கே போய் மூடிட்டாங்க. அதாவது 1604 ராஜா மான்சிங் வந்து வங்காளதேசத்து ஜெய்சூர் ராஜாவை வெற்றி கொண்டதுக்காக கட்டப்பட்ட கோயில் தான் இது. இதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா திவானி ஹாம் சிங்போல் கேட், அதான் சிங்கப்பூர்னால் சிங்க நுழைவாயில்னு சொல்லுவாங்க, முதல் லெவல் என்ட்ரி இது. இதுக்குள்ளே டிக்கெட்டை நம்ம வாங்கின டிக்கெட் இங்கே காமிச்சிட்டு பஞ்ச் பண்ணிட்டு உள்ளே போனோன்னா திவானி ஹாம். இந்த திவானி ஹாம்ன்றது வந்து பொதுமக்களுக்கு ஒரு அறை. இதுதான் வந்து இந்த ஹாமோட பூட்டு போல் இருக்குது. இது வந்து எங்களுக்கு கைடு காமிச்சார். இது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்ட பூட்டு. அது ஒன்றுமே வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இதால் தான் இந்த ஆளை பூட்டுறாங்க, இதுதான் அந்த பூட்டோட மாடல்னு காமிச்சார் எங்களுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் திவானி ஹாம், அந்த பொதுமக்களுக்கு ஒரு அறை. அதாவது ராஜா வந்து பொதுமக்களை இந்த இடத்துல சந்திப்பார். அவங்களாம் வந்து தன்னோட குறைகளையோ இல்லை வழக்குகளையோ இங்கே தான் விசாரிப்பார். அதோட இடம் தான் திவானி ஹாம்னு சொல்கிறது. திவானி காசுன்றது அடுத்து உள்ளே இருக்கும், உள்ள லெவல் இருக்கும். அது வந்து ராஜாவும் அரச குடும்பத்தினர், அதாவது மந்திரிமார்கள் அவங்களோட குடும்பத்தை சந்திக்கிற இடம் தான் திவானி ஹாம். இது திருப்பி பார்த்திங்கன்னா இது வந்து திவானி ஹாம். இங்கேருந்து பார்த்தோன்னா இந்த கோட்டை சுற்றி இருக்க மதில் சுவர்கள், கோட்டைக்கு வெளியில் இருக்க ஏரி தான் ரொம்ப அழகாகவே தெரியும். இதுதான் இந்த கணேஷ் போல்னு சொல்லுவாங்க. இதுதான் திவானி காசுக்கு உள்ளே போகிற இடம். நம்ம ஃபஸ்ட்டு திவானி ஹாமை ஃபுல்லாக சுற்றி பார்த்துருவோம். இந்த மண்டபம் நல்லாயிருக்கும். இது வந்து எப்படி கட்டினாங்கன்னா சிகப்பு மணல் கற்கள் மற்றும் மார்பிள்ஸ் எல்லாம் கட்டினது. ஏன்னா இங்கே வந்து இந்த ஜெய்ப்பூர், ஆக்ரா, டெல்லி இங்கெல்லாம் வந்து அதிகமாக வந்து சிகப்பு கல் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சைடில் கிடைக்கிற கல், அதாவது தான் வந்து ரெட் ஃபோர்ட், செங்கோட்டை ஆகட்டும், அந்த ஆக்ரா ஃபோர்ட் ஆகட்டும், எல்லாமே இந்த கலரில் இருக்கும். நம்ம மேலேருந்து யானை போகிறத ஷூட் பண்ணோம். இதுக்காக தான் நான் 2வது வாட்டி போய் திருப்பி இதை ஷூட் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். யானை எல்லோரும் இறக்கி விட்டுட்டு காலியாக திருப்பி கீழே இறங்கி போயிடும். திருப்பி இதே வழியில் யானை மேலேயும் வரும். அந்த ஃப்ரெண்டில் இருக்கிற ஏரி தான் இந்த கோட்டைக்கான ஆதாரமாக இருந்தது. நாளடைவில் வந்து ஏரி வந்து தண்ணி கொஞ்சம் மக்கள் தொகை அதிகமாக போகவே ஜெய்ப்பூர் நகரத்தை நிர்மாணித்து 1720 சம்திங்கில் இங்கேருந்து ஜெய்ப்பூர் குடிபெயர்ந்துட்டாங்க. அது வரைக்கும் கிட்டத்தட்ட 11ஆம் நூற்றாண்டுலேருந்து 1700 வரைக்குமே வந்து அந்த ஜெய்ப்பூர் அரச குடும்பம் இங்கே தான் இருந்திருக்கு. இதை வந்து ஆக்சுவலாக 3 தலைமுறைலாம் கட்டியிருக்காங்க. அதாவது ராஜா மான்சிங் அவரோட பசங்க அவங்களாம் கட்டி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஆகிட்டு 3 தலைமுறை ஆகிடுச்சு. இதுதான் கணேஷ் பொண்ணு சொல்கிற அந்த கணேஷ் வாசல். அந்த விநாயகரோட ஓவியத்தை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு. செவுத்தில் இருக்கிற ஓவியங்களும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த ஓவியத்தை பாருங்கள். இதை வந்து கிட்ட போய் ஜூம் பண்ணி பார்க்கும்போது ஒரு அட்ராக்ட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த கலரிங்லாம் பண்ணி இதெல்லாம் வந்து ஹேண்ட்மேட், அந்த காலத்தில் கையாலேயே வரைஞ்சி ஒரு கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் அழகாக பண்ணியிருப்பாங்க. இந்த கோட்டையோட வரலாறு பார்த்தோன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய புக்ஸ்லாம் வந்துருக்கும். நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த கோட்டையை கட்டுறதுக்காக இங்கே இருந்த மீனா பழங்குடி மக்கள்கிட்ட இந்த இடத்த கைப்பற்றி அதுக்கப்புறம் ராஜா மான்சிங் இவர் வந்து முகலாய மன்னர் அக்பரோட படைதளபதி, அதாவது அக்பரோட ஒய்ஃபோட அண்ணன், ஜோதாபாயோட அண்ணன் தான் இந்த மான்சிங். அவர் தான் இந்த கோட்டையை கட்டியிருப்பார். அந்த முகலாய கட்டிடக்கலை அப்புறம் ராஜபுத்திர கட்டிடக்கலை பாணியில் தான் அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல கோட்டை. நம்ம உள்ளே போனோடனே திவானி காஸ் மந்திரிகள் கூடுற இடம், அது தவிர சீஷ் மஹால் கண்ணாடி மாளிகை, ராஜாவோட அந்தப்புறம், மான்சிங் ராஜாவோட அந்தப்புறங்களும் அவர் 2 மனைவியோட இருக்கிற இடமும் இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ள ஒரு தோட்டம், ஆப்போசிட்டில் தான் திவானி காசு இருக்கும். அங்கே தான் வந்து மந்திரிகள் அங்கெல்லாம் உட்காந்து பேசுகிற இடம். இந்த சைடு பார்த்தோன்னா இதுதான் சீஷ் மஹால் கண்ணாடி மாளிகை. ஃபுல்லாக பெல்ஜியம்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கண்ணாடிகளை தான் அந்த மாளிகை கட்டியிருப்பாங்க. அதில் வந்து ஒரு மெழுகுவத்தி வச்சாலே அதோட ஒளி வந்து ஃபுல்லாக அந்த அறை ஃபுல்லாகவே நல்லா பிரதிபலிக்கும். அந்தளவுக்கு அழகாக இருக்கும். வாலில் வெளிப்பக்கமும் சரி, சீலிங்கும் சரி, எங்கே பார்த்தாலும் கண்ணாடி நல்லா பதிச்சிருப்பாங்க. இந்த தோட்டம் வர இருக்கும். 2 பக்கம் 2 கதவு இருக்கும். 2 ராணிகள் தங்குறதுக்கான அந்தப்புறங்களும் இங்கே தான் இருந்தது. ராஜாவோட மெயின் அந்தப்புறம் இது தானா. இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதால தான் இது வந்து யுனெஸ்கோ வந்து இதை பாரம்பரிய நினைவு சின்னமாக 2013 அங்கீகரிச்சிருக்காங்க. ஜெய்ப்பூரில் அதிகமான நினைவு சின்னங்கள் இருக்குது. அது ஆவா மஹால் இருக்குது, அதுக்கப்புறம் சிட்டி பேலஸ், இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பாரம்பரியமாக இருக்கும். அந்த காலத்துலேயே வாட்டர் ஃபவுண்டன்லாம் வச்சுருப்பாங்க. இப்போலாம் நம்ம மோட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் எப்படி வச்சுருந்தான்னு தெரியல. அந்தளவுக்கு வாட்டர் ஃபவுண்டன்லாம் இன்னும் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இதுதான் சீஷ் மஹால். எங்கே பார்த்தாலுமே கண்ணாடி இருக்கும் பாருங்கள். உள்பக்க சீலிங்கில் கூட கண்ணாடி இருக்கும். ஒரு மெழுகுவத்தி வச்சாலே அதோட ஒளி வந்து அப்படியே இந்த வர ஃபுல்லாக பிரதிபலிக்கும். அந்தளவுக்கு அழகாக இருக்கும். இது ஒரு ராணியோட அந்தப்புறம், அந்த பக்கம் ஒரு ராணியோட அந்தப்புறம் இருக்கும். நடுவில் வந்து ராஜாவோட மாளிகை இது. இங்கே ராஜா மான்சிங் வந்து பார்த்தோன்னா டிசம்பர் 21, 1550 ஜூலை 6, 1614 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த மக்கள்லாம் வந்து நிறைய அரசர்கள்லாம் இதை நல்லா பராமரிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1727 வரைக்குமே வந்து இதை பராமரிப்பு வந்து எல்லாம் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து ஜெய்ப்பூர் நகரம் உருவாக்கப்பட்டு ராஜா சவாய் ஜெய்சிங் வந்து தலைவர் ஜெய்ப்பூருக்கு மாற்றிட்டார். நாம் இந்த சேஷ் மஹால், திவானி காஸ்லாம் பார்த்துட்டு அடுத்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போக போகிறோம். அங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. அது என்னென்னு வாங்க அப்படியே சொல்கிறேன். இந்த ராஜா மான்சிங்க்கு வந்து மொத்தம் வந்து 12 பொண்டாட்டியாம்.
அந்த 12 பேரையும் ஒரே இடத்துல தான் வச்சுருந்துருக்காரு. இதுக்கு அடுத்து போகிறது தான் ராணிஸ் அப்பார்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து தன்னோட 12 மனைவியருக்கும் ஒரே மாதிரி மாளிகை கட்டி கொடுத்துருப்பாரு. அங்கத்தில் ராஜாவுக்கு தனியாக ஒரு அரண்மனை இருக்கும். அவர் வந்து எந்த ராணியோடு இருக்கணும்னு ஆசைப்பட்றாரோ அவங்கக்கிட்ட தகவல் சொன்னோன்னா அவங்க வருவாங்களாம். அதுக்குள்ளே வந்து ஆண்கள் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ராஜா மட்டும் தான் உள்ளே போவாராம். இந்த டிரான்ஸ்ஜெண்டர் அவங்களாம் தான் வந்து பாதுகாப்புக்கு நிற்பாங்களாம் ஒரு ராணிக்கிட்டேயும். இதுதான் அந்த ராணிஸ் அப்பார்ட்மெண்ட்டு. அதாவது தன்னோட 12 மாணவியர்களுக்கும் தனித்தனியாக ஒரே மாதிரி தான் அறைகள் வீடுகள்லாம் ஒதுக்கி கட்டி கொடுத்துருப்பாங்க. இதுக்கு மேலே ஒருத்தர் ராஜாவோட மொட்டை அதுக்கு அடுத்த ஃப்ளோரில் ராஜாவோட மாளிகை இருக்கும். அங்கே தான் ராஜா இருப்பார். அங்கே இருந்து அவங்க தகவல் கொடுத்தாங்கன்னா அவங்க வருவாங்களாம் அந்த ரூமுக்கு. யார் வந்து ராஜாவால் அந்த ராஜாவோட ரூம்லேருந்து மற்ற ராணிகளோட ரூம்லாம் பார்க்க முடியும். மற்ற ராணிகளால் அவங்க ரூமை தவிர ராஜா ரூமை தவிர மற்ற ராணி ரூம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சரில் கட்டியிருப்பாங்க. இதுதான் மேலே மான்சிங் பேலஸ் மேலே இருக்கும். அது கீழே இருக்கிற ஃப்ளோரில் ஃபுல்லாக ராணியோட மாளிகை கீழேயும் மாளிகையும் இருக்கும். இது மேலே போகிறதுக்கு சின்ன சின்ன படிக்கட்டு இருக்கும். இது வந்து குளியல் தொட்டின்றாங்க. அதாவது குடிக்கிற பாத் டப்பாக. இதுக்குள்ளே தான் அந்த ராணிகள்லாம் விளையாடுறதுக்கு மண்டபங்கள் கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்கான இடங்கள்லாம் ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அவங்களாம் வெளியில் வரக்கூடாதுன்றதால அந்த ராஜபுத்திரர்கள் வந்து தன்னோட மனைவிகள் வந்து மற்றவங்க யாரும் பார்க்கக்கூடாது முகத்தை முடிஞ்சா வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி கல்ச்சரில் இருக்கிறதால இந்த இருக்கும். அதுதான் ராஜாவோட அரண்மனை. இதோ சுற்றி காவலர்கள் இருக்கிற இடம். இது மேலெலாம் ஏறி போய் பார்க்கலாம். எல்லாமே எங்கேருந்து பார்த்தாலும் அழகாக தெரியும். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இதோட எக்ஸிட் வெளியில் வர வேண்டிய வழி தான். வெளியில் தான் வரணும். வெளியில் வரும்போது பார்த்தோன்னா நிறைய ஷாப்ஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கும், ஷாப்ஸ் இருக்கும். இந்த ஓல்டு ஆன்டிக் பொருட்கள்லாம் வாங்குற மாதிரிலாம் ஷாப்ஸ் இருக்கும் வெளியில். நம்மளோட நடராஜா சிலை ஒன்று இருக்கும் பாருங்கள் பெருசாக. இது ரெஸ்டாரண்ட்டு. கிட்டத்தட்ட இந்த ஆம்பர் ஃபோர்ட்டை பார்க்கணுன்னா ஒரு 2.5 to 3 hour நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாங்க. நல்லா ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா அருமையாக இருக்கும். ஏர்லி மார்னிங் போனீங்கன்னா ஒரு 8 மணிக்கெலாம் ஆம்பர் ஃபோர்ட் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. 8 மணிக்கெலாம் போனால் வெயில் இருக்காது. நல்லா அழகாக பார்த்துட்டு வர முடியும். அப்படி இல்லைனா ஈவினிங் வந்து ஒரு 2 o'clock 3 o'clock மேலே போனீங்கன்னா கொஞ்சம் வெயில் குறைஞ்சிருக்கும். அந்த டைம் நல்லாயிருக்கும். மற்ற டைமில் போனால் வெயில் ஜாஸ்தியாக தான் இருக்கும் மலையை சுற்றி. நடராஜா சிலை நம்ம தென்னிந்திய நடராஜா சிலை ராஜஸ்தானில் இருக்குது. அப்படியே வெளியில் போகிற வழி. இங்கே போகிற வழியில் கடைகள்லாம் இருக்குது. அவங்களோட அரச குடும்பத்தினர் பயன்படுத்திய பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் இருக்கும் பார்க்குறதுக்கு. பெரிய கடாயெல்லாம் பார்த்தா ஒரு ஆள் உள்ளே உட்கார்ற அளவுக்கு இருக்கும். அப்படியே போனால் நம்ம வெளியில் எந்த வழியாக வந்தோமோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டை கான்பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த கோட்டையை பற்றிய டீட்டெயில்ஸ் இன்னும் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். அதை படித்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அடுத்து இங்கேருந்து ஜெய்கார் ஃபோர்ட்டு தான் போகிறோம். அதோடய வீடியோ தான் அடுத்து வரப்போகுது. மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம்.